வீதி ஒரு கிராமத்துக்கும் அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் அடிப்படை தேவையாக உள்ளது. திருத்தப்படாத வீதிகளின் கிராமத்தின் இயல்பு வாழ்வை பல விதத்திலும் பாதிக்கின்றது. ஊவா மாகாணத்தின் அம்பிட்டிகந்த தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து பிரச்சினை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று தனது கவனத்தை செலுத்துகின்றது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக உழைக்கும் மலையக மக்களின் வாழ்வில் நிவர்த்தி செய்யப்படாத அடிப்படை தேவைகள் அதிகம் உள்ளன. பதுளை மாவட்டத்தில் ஹல்தமுல்லை பிரதேச சபைக்குட்பட்ட கொஸ்லாந்தை கிராம சேவகர் பிரிவில் உள்ளது தேகள தோட்டம். தோட்ட தொழிலை நம்பி வாழும் இந்த மக்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு முதலிய தொழில்களை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டுள்ளனர். மரக்கறியை கொண்டு தூக்குறதுக்கு எங்களுக்கு நாட்டாமை கூலியே கட்டுறதுக்கு இயலாது. அதனால வாகனத்துக்கு எடுத்தா வாகனம் வர மாட்டேங்குது. முக்கால்வாசி தூரம் தூக்கி கொண்டு போகணும். அதுக்கு ஒரு ரோட்டு வசதி தான் வேணும். ரோட்டு தான் முக்கியம். வசிப்பதற்கு வீடற்ற நிலையில் இந்த மக்களுக்கு போக்குவரத்து மேற்கொள்ள சீரான வீதிகளும் இல்லை. இவ்வளவு காலமா இருக்கிற எங்களுக்கு எந்த விதமான ஒரு ரோட்டு வசதியோ வீடு வசதியோ ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறது சரியான கஷ்டம். தண்ணிக்கு கஷ்டம். எங்களுக்கு எல்லாம் நாங்க தோட்ட தொழிலாளின்னு நினைச்சு யாருமே எதையுமே செஞ்சு கொடுக்கறது இல்ல. பல வருடங்களாக இந்த தோட்டத்திற்கு செல்லும் வீதி திருத்தப்படாத நிலையிலேயே உள்ளது. இதனால் தேகள தோட்டத்தில் வசிக்கும் பல்வேறு பட்டவர்களும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எங்களுக்கு இங்க இருந்து பனிய மீறிய போறதுக்கு சரியான மாதிரி கஷ்டம். எங்களுக்கு ஸ்கூல் படிக்க கூட ஆசையா இருக்கு. ஆனா போவேல போறதுக்குள்ள யானை மறிச்சுது. அதனால ஸ்கூலுக்கும் போவேலாம் போகுது. இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பல தடவைகள் முறையிட்ட போதும் இதுவரையில் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தேகள தோட்ட மக்கள் கூறுகின்றனர். எங்களுடைய நிலைமைகளை கண்ணீர் விட்டு கூட சொல்ல முடியாத நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். என் காரணம் சொன்னா அடிப்படை வசதி கூட என்கிட்ட கல்வியில சிறந்த மாணவர்கள் இருந்தாலும் கூட என்கிட்ட அவங்க போயிட்டு சிறந்த முறையில் அவங்க கல்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல. முதல் காரணம் போக்குவரத்து தான். அடிப்படை தேவைகளில் ஒன்றான போக்குவரத்து பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதே தேகள தோட்ட மக்களின் அவசியமான எதிர்பார்ப்பு.